மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். கர்மயோகம் என்ற தலைப்பில் சென்ற வகுப்பில் சில கருத்துக்களை பார்த்தோம். மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் என்ற தலைப்பில் பகவான் என்ன கருத்தை சொல்கின்றார் என்பதில் ஒரு பகுதி பார்க்கப்பட்டது. நியதம் குரு கர்மத்துவம், உன்னுடைய கடமைகளை நீ செய்ய வேண்டும் என்று பகவான் கூறினார். அதை பற்றி சென்ற வகுப்பில் விசாரம் செய்தோம். நம்முடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய கடமைகளில் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. சில கடமைகளை செய்ய விருப்பம் இருக்கலாம், சில கடமைகளை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அந்த விருப்பு வெறுப்பை துறந்து கடமை என்று எது வருகின்றதோ அதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்த்த கருத்து, கடமையை நாம் செய்வதன் மூலமாக அந்த கடமையிலிருந்து பயனை அடைந்தவர்கள் நமக்கு கடமை செய்ய வேண்டும். நமக்கு அவர்கள் திருப்பி செய்ய வேண்டியது வரும்பொழுது அது நம்முடைய உரிமையாகின்றது. அந்த உரிமையை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய வேண்டும். என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன், அதை மற்றவர்கள் திருப்பி செய்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய பிரச்சனை, அது என்னை சார்ந்ததல்ல என்று உரிமையை எதிர்பார்க்காமல் அல்லது பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தல், இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது நாம் மேலும் கர்மயோகத்தை தொடர்கின்றோம். வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களுமே கடமை ஆகாது. சில செயல்களை கடமைக்கு அப்பாற்பட்டு போகத்திற்காகவே சில செயல்களில் நாம் ஈடுபடுவோம். அப்படிப்பட்ட செயல்களை சாஸ்திரம் காம்ய கர்ம என்று பிரிக்கின்றது. முதலில் நம்முடைய கடமை, அதை ஸ்வதர்மம் என்று சொன்னது. இரண்டாவது காம்ய கர்ம அல்லது இஷ்ட போகத்திற்காக செய்யப்படுகின்ற செயல்கள். இப்பொழுது ஒருவர் திரைப்படம் காண செல்கிறார், அது அவருடைய கடமை அல்ல, அவருடைய விருப்பம். எதற்காக செல்கின்றார் என்றால் போகம், அதில் ஒரு இன்பத்தை அனுபவிப்பதற்காக. வீடை நாம் உருவாக்க வேண்டும் என்பது கடமை, அதில் சுகத்தை எதிர்பார்த்தல். ஆடை அணிகின்றோம், அதில் சுகத்தை போகத்தை எதிர்பார்க்கின்றோம். அதேபோல் உணவு, இது போன்ற விஷயங்களில் நம்முடைய போகத்திற்காகவே, இன்பத்திற்காகவே, ஆசையில் தூண்டப்பட்டு செய்கின்ற செயல்களை சாஸ்திரம் காம்ய கர்ம, ஆசையில் தூண்டப்பட்டு செய்கின்ற செயல் என்று கூறுகின்றது. இந்த காம்ய கர்மத்தை கர்மயோகியானவன் செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி வரும் பொழுது, ஆரம்ப காலத்தில் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? ஆரம்ப காலத்திலேயே ஆசையானது மனசிலிருந்து போகாது. இந்த ஆசையை நீக்குவதற்குத்தான் கர்மயோகம். ஆகவே இங்கு பகவான் அப்படிப்பட்ட போகத்தை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை அவன் அனுபவிக்கட்டும் என்று சொல்கின்றார். ஒரு மனிதன் இன்பமாக சுகமாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. அப்படி போகத்திற்காக நீ செயலை செய்வதாக இருந்தால் செயலை மேற்கொள். ஆனால் அப்படிப்பட்ட செயலில் உனக்கு எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும் என்று அடுத்ததாக கர்மயோகத்தில் கூறுகின்றார். சென்ற வகுப்பில் முழுவதும் கடமையை குறித்து பார்த்தோம்.
இப்பொழுது கடமையை குறித்து அல்ல, போகத்திற்காக, இன்பத்திற்காக நாம் சில பொருள்களை தேடுகின்றோம். அப்படி தேடலாமா என்றால் ஆரம்ப காலத்தில் பகவான் அனுமதி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட போகத்தை தேடி நீ போகத்தை அனுபவித்துக்கொள். ஆனால் எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும் அதை பகவான் கூறுகின்றார். அதை எப்படி கூறுகின்றார்? தேவர்கள் உங்களுக்கு போகத்தை எடுத்து தருவார்கள். தேவர்கள் என்றால் இயற்கை. நீங்கள் அந்த தேவர்களுக்கும் அந்த போகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே இங்கு பகவான் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், போகத்திற்கான கர்மத்தில் ஒருவன் ஈடுபடும் பொழுது, அந்த போகத்திற்கான வஸ்து நம்மிடம் கைக்கு வரும் பொழுது அந்த போகத்தை அனுபவிக்கின்றோம். எப்படி? இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதை அனுபவிக்க வேண்டும். அது இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதுதான் காமிய கர்மத்தில் நமக்கு இருக்க வேண்டிய சரியான பாவனை. என்ன பாவனை? போகத்திற்கான பொருள்கள் நம்முடைய கைக்கு வரும்பொழுது அது இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு பகவான் இனியொன்று சொல்கின்றார், அந்த போகத்திற்கான பொருள்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து நீயே சாப்பிடக்கூடாது, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். யாரிடமிருந்து, எந்த இயற்கையிடமிருந்து உனக்கு போகங்கள் வருகின்றதோ அது உனக்கு ஒருவனுக்கே பயன்படுத்தாதே, அதை நீ பகிர்ந்து கொள் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே இந்த இரண்டு விதமான பாவனை போகத்திற்குரிய விஷயத்தில் பகவான் பேசுகின்றார். ஒன்று, நாம் அனுபவிக்கின்ற போகத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல். இனி ஒன்று, இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். அதைத்தான் கூறுகின்றார். இஷ்டான் போகான்கி வோ தேவாகா தாஸ்யந்தே யக்ஞபாவிதாக. 12வது ஸ்லோகத்தில் 3வது அத்தியாயத்தில் சொல்கின்றார், இந்த தேவர்கள், அதாவது இயற்கையானது, இஷ்டமான போகங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். எதனால்? யக்ஞபாவிதாக, நீங்கள் முயற்சி செய்து கர்மத்தை செய்வதனால் உங்களுக்கு இஷ்டமான போகங்கள் வந்து கிடைக்கும். ஒரு யாகத்தை செய்கின்றார்கள், பூஜை செய்கிறார்கள். எதற்காக என்றால் போகத்திற்காக. அவ்விதம் தேவர்களை குறித்து வழிபடுதல் அல்லது லௌகிக விஷயத்திலேயே போகத்திற்காக முயற்சி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பகவான் சொல்றார், அந்த போகங்கள் நமக்கு வரும். அந்த வருகின்ற போகத்தை அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கு பகவான் எதிர்மறையாக சொல்கின்றார். நீ அவர்களுக்கு அர்ப்பணம் செய்து பிரசாத புத்தியாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ உனக்காகவே அந்த போகத்தை அனுபவித்தால் திருடன் அல்லது பாபி என்ற வார்த்தையை பகவான் பயன்படுத்துகின்றார். அதாவது ஆத்ம காரணாத் பச்சந்தி, தனக்காகவே சமைப்பவன் புஜ்யதே து அகம் பாப, அதாவது பாபத்தை புசிக்கின்றான் என்று பகவான் கூறுகின்றார். போகத்தை தியாகம் செய்வது மேலான நிலை. அந்த நிலைக்கு வருவதற்கு முன் போகத்தை நாம் அனுபவிக்கின்றோம். எப்படி என்றால் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு நாம் அதை அனுபவிக்க வேண்டும். தானாகவே போகத்தை அனுபவித்தால் பகவான் சொல்கின்றார், தனக்காகவே சமைப்பவன் பாபி என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே கர்மயோகத்தினுடைய 2வது படி, இன்பத்திற்காக என்று நாம் சில செயல்களை செய்தாலும்
அது வரும்பொழுது ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொண்டும் மற்றவர்களுக்கு சற்று பகிர்ந்து கொண்டும் நாம் போகத்தை அனுபவித்தால் என்ன பிரயோஜனம் என்றால், அந்த போகத்தை அனுபவிப்பதனால் இவ்விதம் நாளடைவில் இந்த போகத்தில் நமக்கு வைராக்கியம் வரும், மனமானது பக்குவத்தை அடையும். அப்படி இல்லை என்றால் போகத்தை அனுபவித்து மனமானது போகத்திற்கு அடிமையாகுமே தவிர போகத்திலிருந்து நாம் விடுபட்டு வர முடியாது. ஆகவே போகத்தில் இருந்து கொண்டும் போகத்திலிருந்து நாம் வர வேண்டும் என்றால், மனதில் இருக்கின்ற ஆசைகளிலிருந்து நாம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய பிரசாதமாக நாம் வருகின்ற சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்மயோகத்தினுடைய அடுத்த படி. இதற்கு பிறகு பகவான் வேறு ஒரு கோணத்தில் கர்மயோகத்தை பற்றி பேசுகின்றார். அதுவும் ஒரு முக்கியமான கோணம். அடுத்ததாக பகவான் என்ன பேசுகின்றார் என்றால், ஒரு சமுதாயம் சீராக நடைபெற வேண்டும் என்றாலும் மனிதர்கள் கர்மயோக வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்மயோக வாழ்க்கையை வாழாதவர்கள் இந்த சமுதாயத்தில் அதிகம் ஆகத்தான் சமுதாயத்தில் அமைதியானது கெட்டுவிடும், சீர்கேடு வரும், ஒரு சமுதாயம் சமுதாயமாக இருக்காது என்று பகவான் கூறுகின்றார். இது சற்று பரந்த நிலையிலிருந்து கர்மயோகத்தை பற்றி பகவான் பேசுகின்றார். எப்படி என்றால், இங்கு பகவான் ஒரு முக்கியமான நியதியை சொல்கின்றார். அந்த நியதி என்னவென்றால், நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு பிரயோஜனத்தை அனுபவித்தால் நம்மால் அந்த இடத்திற்கும் பிரயோஜனம் வர வேண்டும். யாரிடமிருந்து ஒரு பலனை நாம் அனுபவிக்கின்றோமோ அவர்களுக்கு நம்மால் ஒரு பிரயோஜனத்தை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு போகத்தையோ அல்லது சுகத்தையோ நம்முடைய உழைப்பு இல்லாமல் அனுபவிக்க கூடாதுன்னு பகவான் சொல்றார். இது ஒரு முக்கியமான கருத்து என்று சொல்வதற்கு காரணம், எல்லா மனிதர்களுக்குமே இலவசமாக எது கிடைக்குமோ அதில் நாட்டம் இருக்கின்றது. ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்க செல்கிறீர்கள், அது இலவசம்னு ஒன்று எழுதி ஏதாவது இருந்ததுன்னா அதை வாங்கிடலான்னு தோணுது. காரணம் என்ன? இலவசம் என்றால் நாம் கொடுக்கின்ற மதிப்புக்கு மேல் அங்கு ஏதாவது நமக்கு கிடைக்கின்றது. அது மனிதர்களுடைய மனசுல ஆழ்ந்து இருக்கிறதுனால தான் எல்லா வியாபாரிகளும் இலவசம்ங்கிற வார்த்தையை போட்டு வியாபாரம் செய்கிறார்கள். காரணம் என்ன? மனிதனுடைய நிலை என்ன? இலவசமாக எது கிடைக்கின்றதோ அது எதுவாகட்டும் வாங்கி கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கின்ற புத்தி இங்கு பகவான் சொல்றார். அந்த புத்தியானது இருக்கக்கூடாது. எதை நான் அனுபவிப்பதாக இருந்தாலும் அது என்னுடைய முயற்சியிலிருந்து தான் வர வேண்டுமே தவிர முயற்சி இல்லாமல் எதையும் நான் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற புத்திக்கு நாம் வர வேண்டும். ஆகவே இது ஒரு முக்கியமான கொள்கை. ஒரு பொருளை, ஒரு சூழ்நிலையை நாம் அனுபவித்தால் அந்த சூழ்நிலையிலிருந்து பிரயோஜனத்தை அடைகின்ற நாம் நம்மால் அந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனத்தை செய்ய வேண்டும். ஒன் வே டிராஃபிக்னு சொல்லுவார்கள். ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது. பலனை அனுபவிப்பவனாக மட்டும் இருக்கக்கூடாது, அல்லது பலனை மற்றவர்களுக்கு கொடுப்பவனாக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டும் சமமாக இருந்தால்தான் என்ன ஏற்படும்? சமுதாயமானது தொடர்ந்து ஒரு சமுதாயமாக நடைபெறும். இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் இலவசமாகவே அனுபவிக்க வேண்டும் என்றால் யார் முயற்சியை செய்வார்கள்? யார் பொருளை உற்பத்தி செய்வார்கள்? ஆகவே இங்கு பகவான் கர்மயோகமாக அடுத்ததாக கூறுவது, எந்த ஒரு பொருளை அனுபவித்தாலும் அது நம்முடைய முயற்சியுடன் அனுபவிக்கப்பட வேண்டும். அதை பகவான் எப்படி சொல்கிறார் என்றால், இந்த உலகமே ஒரு சக்கரமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்.
எப்படி? இந்த ஜீவராசிகள், அதாவது நம்முடைய உடல் எதிலிருந்து வந்தது என்ற கேள்வி வரும் பொழுது, உணவிலிருந்து இந்த உடலானது தோன்றியது. உணவு இல்லை என்றால் நம்முடைய உடல் வராது. பெற்றோர்கள் உட்கொண்ட உணவு, பிறகு குழந்தையிலிருந்து நாம் உட்கொண்ட உணவிலிருந்து இந்த உடலானது வருகின்றது. அதற்கு அடுத்தது உணவு எப்படி வருகின்றது என்ற கேள்வி வரும் பொழுது, உணவு எப்படி வரும்? இந்த பூமிக்கு உணவை கொடுக்கின்ற சக்தி மழையிலிருந்து வருகின்றது. ஆகவே மழை வந்தால் உணவு தோன்றுகிறது. உணவு தோன்றினால் உடல், ஜீவராசிகள் தோன்றுகிறார்கள். இப்போ மழையிலிருந்து உணவு வருகின்றது, உணவிலிருந்து உயிரினங்கள் வருகின்றது. இந்த உயிரினங்கள் கர்மயோகப்படி வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இந்த இயற்கையானது சரியாக நடைபெற்று மழையை நமக்கு கொடுக்கும். ஆகவே உயிரினங்கள் யஜ்ஞம் செய்ய வேண்டும், கர்மயோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பகவான் சொல்கின்றார். இந்த கர்மயோக வாழ்க்கையினால் இயற்கை நன்கு நடைபெற்று இந்த இயற்கையினுடைய செயல்பாட்டில் மழை முதலியவைகள் தோன்றும். அதனுடைய பிரயோஜனமாக உணவு வரும், உணவிலிருந்து உயிரினங்கள். இவ்விதம் ஒரு சைக்கிள், ஒரு வளையத்தை போல் இந்த உலகம் பின்னி இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அன்னாத் பவந்தி பூதாணி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக. அன்னத்திலிருந்து உயிரினங்கள் வருகின்றது, மழையிலிருந்து உணவு தோன்றுகின்றது, யஜ்ஞத்திலிருந்து மழை வருகின்றது. அந்த யஜ்ஞம் எதிலிருந்து வந்தது என்றால் வேதம் மூலம். காரணம், வேதம் தான் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை விதிக்கின்றது. அவ்விதம் வேதம் சொல்கின்ற கர்மயோக வாழ்க்கைப்படி ஒருவன் வாழ்ந்தால் இயற்கையானது நல்ல முறையில் செயல்படும். இயற்கை செயல்பட்டால் நல்ல முறையில் உணவு வரும். உணவு நல்ல முறையில் இருந்தால் உயிரினங்கள் வரும். உயிரினங்கள் செயல்படுவதனால் மீண்டும் இயற்கை நமக்கு உணவை கொடுக்கும். இவ்விதம் சமுதாயமானது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் பகவான் கூறுகின்றார், கர்மயோக வாழ்க்கையானது இன்றியமையாதது என்று கூறுகின்றார். இதிலிருந்து நமக்கு கிடைப்பது என்னவென்றால், எப்பொழுது ஒருவன் தான் மட்டும் அனுபவிக்கின்றேன், அதற்கான உழைப்பை நான் கொடுக்கவில்லை என்ற நிலை வருகின்றதோ அப்பொழுதுதான் சீர்கேடு வருகின்றது. ஒருவன் தான் செய்கின்ற உழைப்புக்கு தகுந்தாற்போல் தகுந்த அளவு அவன் பிரயோஜனத்தை அனுபவித்தால் இந்த சமுதாயமானது நல்ல விதத்தில் நடைபெறும், மனித சமுதாயம் மேம்பட்டு விளங்கும் என்று பகவான் கர்மயோகத்தை பரந்த நோக்கில் விளக்குகின்றார். இவ்விதம் பல கோணங்களில் கர்மயோகமானது இங்கு பேசப்படுகின்றது. ஒன்று, கடமையினுடைய அடிப்படையில் பகவான் பேசினார். இரண்டாவது, போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் அந்த போகத்தை அனுபவியுங்கள், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிறகு மூன்றாவதாக பகவான் இந்த சமுதாயம் சீராக நடைபெற வேண்டுமென்றால் கர்மயோகம் தேவை என்று இந்த மூன்று அடிப்படையில் கர்மயோகத்தை பேசி இந்த அத்தியாயத்தில் இதோடு கர்மயோகத்தினுடைய விளக்கத்தை தற்காலிகமாக முடிக்கின்றார். கர்மயோகம் என்ற பெயரில் மூன்றாவது அத்தியாயத்தில் இவ்வளவுதான் பேசப்படுகின்றது. பிறகு வேறு கருத்துக்கு பகவான் வந்து விடுகின்றார். மீண்டும் கர்மயோகத்தை பற்றி 5வது அத்தியாயத்தில் பேசுவார், 4வது அத்தியாயத்தில் குறிப்பிடுவார், 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடுவார். ஆகவே ஆங்காங்கு மீண்டும் கர்மயோகத்தை பற்றி ஓரிரு கருத்துக்களை பார்ப்போம். இப்ப கர்மயோகம் என்றால் என்ன? நம்முடைய கடமைகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்தல், பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் செய்தல். போகத்திற்காக என்று செய்கின்ற செயலில் பிரயோஜனத்தை எதிர்பார்க்கலாம், பிரயோஜனத்தை எதிர்பார்த்து செய்யலாம். ஆனால்
இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அந்த போகப் பொருளை அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும். முக்கியமாக மூன்றாவதாக, நாம் வாழ்க்கையில் எந்த இடத்திலிருந்து என்ன பலனை அனுபவிக்கின்றோமோ நம்மால் முடிந்த உதவியை அங்கு செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு சிஷ்யன் குருகுலத்திற்கு செல்கின்றான். அவன் எல்லாவற்றையும் துறந்து குருவிடம் செல்கின்றான். குருவானவர் அவருக்கு ஞானத்தை உபதேசம் செய்கின்றார், பிறகு உணவு கொடுக்கின்றார், இருக்க இடம் கொடுக்கின்றார். அந்த சிஷ்யனானவன் என்ன செய்ய முடியும் திருப்பி குருவுக்கு என்றால், அந்த சிஷ்யனானவன் தன்னுடைய உழைப்பை கொடுக்கின்றான். ஒரு சமையல்காரனைப் போல, ஒரு சேவகனைப் போல குருவுக்கு பணிவிடை செய்கின்றான், ஆசிரமத்திற்கு பணிவிடை செய்கின்றான். ஆகவே சிஷ்யனானவன் குருவிடமிருந்து உணவையும் மற்றதையும் பெற்று கொள்ளும் பொழுது அவனுடைய உழைப்பை அவன் கொடுக்கின்றான். பிறகு அதே சிஷ்யன் சமுதாயத்திற்குள் வந்து அவனுக்கு பொருள் கிடைக்கும் பொழுது குரு தட்சணையை அவன் கொடுக்கின்றான். ஆகவே ஒரு குருவிடமிருந்து ஞானத்தை பெறுகின்றவன் உழைப்பை கொடுக்கின்றான். அதே போல் சமுதாயத்திற்குள் இருப்பவர்கள் மற்றவர்களிடமிருந்து பிரயோஜனத்தை அடைந்தால் ஏதோர் விதத்தில் நாம் அடைந்த பிரயோஜனத்திற்கு திருப்பி நம்மால் செய்ய வேண்டும். எதையுமே இலவசமாக நாம் பெறக்கூடாது. இந்த கருத்து நம்முடைய மனதில் பதிய வேண்டும். எனக்கு இலவசமாக கிடைக்கின்றதே என்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற புத்தியை தியாகம் செய்ய வேண்டும். இது கர்மயோகத்தினுடைய சார். இவ்விதம் கர்மயோக வாழ்க்கையை ஒருவன் மேற்கொள்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அதனுடைய பிரயோஜனம் என்ன என்று உடனே பகவான் கூறுகின்றார். இதை கூறியதற்கு பிறகு அடுத்ததாக என்ன பிரயோஜனம் கர்மயோக வாழ்க்கையிலிருந்து வருகின்றது என்றால், மனதில் இருக்கின்ற அழுக்கானது, அதாவது விருப்பு வெறுப்பானது நீங்குகின்றது. இதுதான் கர்மயோகத்தினுடைய பிரயோஜனம். இதை சமஸ்கிருதத்தில் சித்த சுத்திகி என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதன் மன தூய்மையை அடைகின்றான். மனதில் இருக்கின்ற பொறாமை, மனதில் இருக்கின்ற விருப்புக்கள், ஆசை, போகத்தை அனுபவிக்க வேண்டும் எண்ணம், இவைகளெல்லாம் நீக்கப்படுகின்றது. அவனுடைய மனம் தூய்மையாக மாறிவிடுகின்றது. தூய்மையான மனம் என்று சொன்னாலே மனதில் இருக்கின்ற விவேக சக்தியானது வெளிப்படுகின்றது. விவேக சக்தி வெளிப்படும் பொழுது அவன் எது உண்மை எது பொய் என்ற தத்துவ விசாரத்திற்கு தகுதியை அடைகின்றான். ஆகவே கர்மயோகத்தின் பலனாக அவனுடைய அறிவு சக்தி வெளிப்பட்டு விருப்பு வெறுப்புக்கள் குறைந்து அவன் ஞான யோகத்திற்கு தகுதி அடைகின்றான். பிறகு பகவானுடைய தத்துவத்தை கேட்டு இறுதியில் மோட்சத்தை அடைகின்றான். அந்த மோட்சத்தை அடைந்தவனுடைய சொரூபத்தை பகவான் இங்கு விளக்குகின்றார். இந்த இப்படிப்பட்ட மோட்சத்திற்கு செல்வதற்கு முதல் முக்கியமான படியாக கர்மயோகம் அமைகின்றது என்பதுதான் பகவானுடைய கருத்து. அந்த மோட்சம் என்ன என்றால், தன்னிடத்திலேயே தான் திருப்தியாக இருக்கின்றான், எதையும் சார்ந்து அவன் இருப்பதில்லை என்றெல்லாம் பகவான் மோட்சத்தினுடைய சொரூபத்தை விளக்குகின்றார். யக ஆத்மரதிகி ஏவஸ்யாத். ஆத்மரதி என்றால் தன்னிடத்திலேயே நிறைவுடன் இருத்தல். ஆத்மனியேவ சந்துஷ்டக, மனநிறைவுடன் அவன் இருக்கின்றான். ஒன்றை செய்து அவனுக்கு ஆக வேண்டியது என்று கிடையாது, ஒன்றை செய்யாமல் அவனுக்கு நஷ்டமடைவது என்பது கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் கர்மயோகமானது முதல் படி என்று பகவான் கூறுகின்றார். இப்படி கூறியதற்கு பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதை பகவான் எதிர்பார்க்கின்றார். ஆனால் அர்ஜுனன் இங்கு அந்த சந்தேகத்தை கேட்கவில்லை. பகவான் எதிர்பார்த்து அதற்கு தகுந்த தலைப்பை எடுத்துக்கொள்கின்றார். இப்பொழுது கர்மயோகத்தை பகவான் எந்த பிரயோஜனத்துக்காக அறிமுகப்படுத்தினார் என்றால்,
கர்மயோகம் என்ற வாழ்க்கையை ஒருவன் வாழ்ந்தால் மன தூய்மையை அடைவான். அந்த மன தூய்மையை அடைந்ததற்கு பிறகு கடமைகளை துறக்கலாம். கர்மயோகத்தை துறந்து ஞான யோகம், சாஸ்திரத்தை கேட்டல் என்ற சாதனைக்கு வரலாம் என்று பகவான் கூறுகின்றார். இதை கேட்ட அர்ஜுனன் ஒரு கால் இவ்விதம் சிந்திக்கலாம். மன தூய்மை இல்லாத வரைதானே ஒருவன் கடமையை செய்ய வேண்டும், அவன் கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும். மன தூய்மை ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் கடமைகளை துறந்து ஞான யோகத்துக்கு வந்து விடலாமே. ஆகவே கிருஷ்ணா, எனக்கு மன தூய்மை இருக்கின்றது, எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஆகவே நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய கடமையை செய்ய விருப்பமில்லை. இந்த போர் புரியாமல் நான் வனத்திற்கு செல்கின்றேன், ஞான யோகத்தை நான் அனுஷ்டானம் செய்கின்றேன் என்று அர்ஜுனன் சொல்லலாம். அதை பகவான் சந்தேகித்து சொல்கின்றார். அடுத்த கருத்துக்கு வருகின்றார். அடுத்த கருத்து என்ன பேசுகின்றார் என்றால், மன தூய்மை அடையும் வரைதான் கர்மயோகம் செய்ய வேண்டும் என்பது உண்மைதான் அர்ஜுனா. இருந்தாலும் ஒருவன் சமுதாயத்தில் தலைவனாக இருந்தால், மேலானவனாக இருந்தால், அவன் மன தூய்மை அடைந்ததற்கு பிறகும் கூட இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக அவன் கடமைகளில் ஈடுபட வேண்டும். காரணம் என்னவென்றால், பெரியவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை தொடர்ந்துதான் மற்றவர்கள் வாழ்கிறார்கள் என்று பகவான் மற்றவர்களுடைய பெரியவர்களுடைய வாழ்க்கையே அடுத்த தலைமுறையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு பாடமாக அமைகின்றது. அதுவே அதை பார்த்துத்தான் அவர்கள் வாழ்க்கை இப்படி வாழ வேண்டும் என்று பின்பற்றுவார்கள் என்ற காரணத்தினால், உனக்கு ஞான யோகத்திற்கு நீ தகுதியை அடைந்தவனாக இருந்தாலும், நீ தகுதியை அடையாதவனாக இருந்தாலும், நீ க்ஷத்திரியனாக தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். இப்ப அர்ஜுனனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நான் மன தூய்மையை அடையாதவன் சொன்னா கண்டிப்பா கர்மயோகத்தை செய்ய வேண்டும். எனக்கு மன தூய்மை இருக்கின்றது என்றால் இந்த உலகத்தை நல்வழி செலுத்தும் பொருட்டு நீ கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும். அதை பகவான் லோக சங்கிரகம் என்று சொல்கின்றார். லோக சங்கிரகம் என்றால் உலகத்தினுடைய நன்மைக்காக நீ கர்மயோகத்தை செய். ஆகவே உன்னுடைய மனம் தூய்மையாக இருந்துவிட்டால் உலகத்தினுடைய நன்மைக்காக செய். உன்னுடைய மனம் தூய்மை இல்லை என்றால் தூய்மைக்காக கர்மயோகத்தை நீ செய்ய கடவாய் என்று கூறுகின்றார். அந்த சமயத்தில் பகவான் முதலில் ஜனகரை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார். சாஸ்திரத்தில் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகும் கூட கர்மயோக வாழ்க்கை, அதாவது உலகத்தில் இருந்து கொண்டு பொறுப்புடன் வாழ்கின்றவர்களில் ஜனக மகாராஜா உதாரணமாக எடுத்துக் கொள்ளப்படும். அந்த ஜனகரையே பகவான் முதலில் உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார். 20வது ஸ்லோகத்தில் கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயக. ஜனகர் முதலியவர்கள் கர்மயோகத்தில் இருந்து கொண்டே, கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டே அவர்கள் சித்தியை அடைந்து விட்டார்கள். காரணம் என்ன? ஒரு அரசனாக இருப்பவர்கள் ஞானத்தை அடைவதற்கு தகுதியை அடைந்து ஞானத்தை அடைந்த போதிலும் உலகத்தினுடைய நன்மைக்காக அவர்கள் அந்த பொறுப்பிலேயே இருந்து கொண்டு கர்மயோக வாழ்க்கையையே தூய்மைக்காக செய்யவில்லை, உலகத்தினுடைய நன்மைக்காக செய்கிறார்கள் என்று பகவான் ஜனகரை முதலில் உதாரணமாக கொண்டு, நீ ஞானத்தை அடைவதற்கு தகுதியுடையவனாக இருந்தாலும் உலகத்தினுடைய நன்மைக்காக லோக சங்கிரகமேவ சம்பஷ்யன், உலகத்தினுடைய நன்மைக்காக நீ கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். பிறகு அடுத்ததாக முக்கியமான ஒரு கருத்திற்கு பகவான் வருகின்றார். யத்யதா சரதி ஸ்ரேஷ்டக
தத்ததேவ இதரக ஜனக. அதாவது ஒரு மேலானவர்கள், உயர்ந்தவர்கள் எதை செய்கிறார்களோ அதுவே கீழானவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஒரு குருவானவர் எதை செய்கின்றாரோ அதை சிஷ்யனானவன் பின்பற்றுகின்றான். ஆசிரியர் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படியே மாணவர்களும் நடந்து கொள்கிறார்கள். பெற்றோர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே குழந்தைகளும் வாழ்கிறார்கள் என்று பெரியவர்கள் எது பிரமாணம் குருதே, எப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்களோ அதையே சிறியவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே நீ அந்த ஸ்தானத்திற்கு சென்று விட்டால் மற்றவர்களினுடைய நல்வழிப்படுத்தும் பொருட்டு உன்னுடைய வாழ்க்கையானது கவனமாக இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கின்றார். முதல்ல பகவான் ஜனகர உதாரணமா எடுத்து பேசினார். தன்னையே எடுத்துக்கொள்கின்றார். பகவான் தன்னையே சொல்றார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. இங்க என்ன சொல்றார்? ஹே அர்ஜுனா, என்னால் செய்யப்பட வேண்டிய கடமை 3 லோகத்திலேயும் கிடையாது அர்ஜுனா. அதே சமயம் ஒன்றை செய்து நான் ஒன்றை அடைய வேண்டும் என்றோ, ஒன்றை செய்யாத காரணத்தினால் ஒன்றை நான் இழந்து விடுவேன் என்ற நிலையும் கிடையாது அர்ஜுனா. இருந்தாலும் நான் கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இப்ப நான் உனக்கு தேரோட்டியா வந்திருக்கிறேன்னு சொன்னா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் வந்துட போறதில்லை. பிரயோஜனம் உனக்கு வரலாம், எனக்கு கிடையாது. அல்லது நான் தேரோட்டியாக வராமல் காட்டுல போய் இருந்ததனால எனக்கு ஒரு நஷ்டமும் வராது, லாபமும் வராது. காரணம் என்ன? நான் வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். நான் யார் என்று எனக்கு தெரியும். ஆகவே அர்ஜுனா, என்னை நீ பார். நான் ஞானத்தை அடைந்தும் கூட இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக கடமைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கின்றேன். அதே போல் நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். அதாவது வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம் என்ற விஷயத்தில் 3 பிரமாணமாக சொல்வார்கள். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. 1 வேதம். வேதமே சொல்கின்றது, இதை நீ செய், இதை நீ செய்யாதே. சுராம் ந பிபேத், மதுவை அருந்தாதே. ஹிம்சாம் ந குர்யாத், மற்றவர்களுக்கு ஹிம்சையை செய்யாதே. சத்தியம் வத, உண்மையை சொல். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, பெற்றோர்களை இறைவனாக கருது. இதெல்லாம் வேதமே நேரடியாக சொல்கின்றது. ஆகவே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தில் முதலில் வேதத்தினுடைய துணையை அடைகின்றான். இரண்டாவதாக வேதத்தில் சொல்லிய கருத்தை மனதில் நினைந்து எழுதிய ரிஷிகளினுடைய வாக்கியங்கள் ஸ்மிருதி என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஸ்மிருதியின் மூலம் எது சரி எது தவறு என்ற ஞானத்தை மனிதன் அடைகின்றான். மூன்றாவதாக இங்கு பகவான் சொல்கின்றார், மேலானவர்கள் எதை செய்கிறார்களோ அது தர்மம், மேலானவர்கள் எதை செய்யவில்லையோ அது அதர்மம். இதற்கு சிஷ்டாச்சாரக என்று பெயர். சிஷ்டாச்சாரக என்றால் பெரியவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுவே தர்மம், பெரியவர்கள் எதை செய்கிறார்களோ அது தர்மம், பெரியவர்கள் எதை விட்டு விடுகிறார்களோ அது அதர்மம். இது சிஷ்டாச்சாரக. நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நாம் பார்த்து தர்ம அதர்ம ஞானத்தை அடைகின்றோம். ஆகவே அடுத்ததாக பகவான் பேசிய கருத்து என்ன? கர்மயோகத்தினுடைய பலனை சொல்லி மன தூய்மைக்காக கர்மயோகம் என்று சொன்ன போதிலும் உனக்கு மன தூய்மை இருந்தாலும் நீ சமுதாயத்தில் க்ஷத்திரியனாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்
உனக்கு விருப்பம் இருக்கின்றதோ இல்லையோ, என்னைப் போல நீயும் இந்த சமுதாயத்தில் இருந்து உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, பகவான் எச்சரிக்கை விடுக்கின்றார். ஒரு கால் நான் கடமைகளை செய்யாமல் அமைதியாக பேசாமல் இருந்துவிட்டால் மற்றவர்களெல்லாம் அதையே பின்பற்றுவார்கள். கிருஷ்ணரே இவ்விதம் செய்துவிட்டார் என்று பின்பற்றி அவர்கள் நல்ல நிலையிலிருந்து இழந்து விடுவார்கள். ஆகவே அறியாமையில் இருப்பவர்கள் எப்படி ஆசையுடன் செயல்படுகிறார்களோ அதே விதத்தில் அறிவை உடையவர்களும் பக்குவம் அடைந்தவர்களும் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும். எதற்காக செய்ய வேண்டும்? முதலில் மன தூய்மைக்காக செய்ய வேண்டும். மன தூய்மை எனக்கு இருக்கின்றது என்று கூறினால் உலகத்தினுடைய நன்மைக்காக செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். அதை தொடர்ந்து பகவான் என்ன சொல்கின்றார்? உண்மையில் செயல் செய்வது என்பது நம்முடைய உடல், நம்முடைய மனம், இவைகள்தான். இந்த ஆத்ம தத்துவமானது உடலுக்கும் மனதிற்கும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவானது எந்த விதமான செயலையும் எப்பொழுதுமே செய்வது கிடையாது. ஆனால் அறியாமையில் இருப்பவர்கள் இந்த உடல், மனம், புத்தி இவைகளை தான் என்று எடுத்துக்கொண்டு இந்த அகங்காரத்தினால் நான் செய்கின்றேன் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஞானியோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே என்று சொல்கின்றார். அதாவது இந்த உடலானது இந்த பிரகிருத்தியில், இந்த உலகத்தில் செயல்புரிகின்றது. நான் ஆத்மாவாக இருந்து எந்த செயலையும் செய்வதில்லை, சாட்சியாக இருக்கின்றேன் என்று ஞானிகள் நினைக்கின்றார்கள். நானும் அந்த ஞானத்துடன் இருக்கின்றேன் என்று பகவான் சொல்லி, இந்த ஞானத்துடன் நான் இருந்தாலும் உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு நான் செயலில் ஈடுபடுகின்றேன் என்று கூறுகின்றார். இப்போ இந்த காலத்தில எல்லாம் குழந்தைகளை எல்லாம் எல்லாரும் குற்றம் சொல்கிறார்கள். காரணம் என்ன? குழந்தைகள்லாம் டிவி பார்க்குது, குழந்தைகள்லாம் மோசமான புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? மோசமான புஸ்தகங்களை குழந்தைகள் வீட்டுக்கு வாங்கி வந்து வைக்கிறதில்லை. டிவியை போட்டு குழந்தைகள் என்ன நேரம் உட்கார்ந்திருப்பதில்லை. பெரியவர்கள் செய்கின்ற தவறு அதைத்தான் குழந்தைகளும் செய்கின்றது. 60 வயசுக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை சினிமா பார்க்கணுங்கிற ஆசையில் ஒருவர் இருந்தார்னு வச்சுக்கோ. ஆகவே அந்த குழந்தையும் இயற்கையாக அதை பார்க்கும். பெரியவர்கள் காலையில் எழுந்த உடனே சிகரெட்டோட வாழ்க்கையை துவங்கினால் குழந்தை என்ன நினைக்கும்? இப்படித்தான் வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று நினைக்கும். அதற்கு பதிலாக எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் எழுந்திருந்து உடலை தூய்மைப்படுத்தி பூஜை அறைக்குள் சென்று 2 நிமிடம் பிரார்த்தனை செய்து பிறகு மற்ற நம்முடைய லௌகீக வாழ்க்கையை துவங்கினால் பார்க்கின்ற குழந்தை இப்படித்தான் வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று மனதில் பதியும். ஆகவே ஒரு குழந்தையானது எதுவுமே பதிவில்லாத ஒரு ஸ்லேட்டு போல, அந்த மனதில் எது பதிகின்றது என்றால் அது பார்க்கின்ற ஆசிரியர்கள், பார்க்கின்ற பெற்றோர்கள், பெரியவர்கள். அவர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே சண்டையிட்டு கொண்டிருந்தால் பிறகு குழந்தைக்கு எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் மனதில் வரும்? ஆகவே பகவான் சொல்கின்றார், இளைய தலைமுறைகளையோ குழந்தைகளையோ மாணவர்களையோ குறை கூறுவதில் பயனே கிடையாது. அவர்களிடம் குறை இருந்தால் அந்த குறை பெரியவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆகவே மேலானவர்கள் எதை செய்கிறார்களோ, சிஷ்டாச்சாரர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதைத்தான் மற்றவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அர்ஜுனா, நீ என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களினுடைய நன்மைக்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். பிறகு 30வது ஸ்லோகத்தில் பகவான் கர்மயோகத்தினுடைய சாரத்தை சொல்கின்றார். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, என்னிடத்தில் எல்லா கடமைகளையும் தியாகம் செய்து அத்தியாத்ம சேதசா, அப்படிப்பட்ட மனதில், உறுதி கொண்ட மனதில், நிராஷீர் நிர்மமோ பூத்வா, ஆஷீகி என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல்,
எனது நான் என்கின்ற மமகாரம் இல்லாமல் யுத்யஸ்வ உன்னுடைய கடமையை நீ செய் என்று கர்மயோகத்தை முடிக்கின்றார். எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணம் செய்து நீ உன்னுடைய கடமையை செய், அகங்காரம் மமகாரம் அற்றவனாக உன்னுடைய கடமையை செய். அது எப்படி இருந்தாலும் செய். நீ உனக்கு மன தூய்மை இருக்கின்றது என்றாலும் செய், உனக்கு மன தூய்மை இல்லாவிட்டாலும் செய். மன தூய்மை இல்லை என்றால் மன தூய்மைக்காக கர்மயோகம் செய். மன தூய்மை இருந்தால் லோக சங்கிரகம், மற்றவர்களை நல்வழிப்படுத்தும் பொருட்டு நீ உன்னுடைய கடமையை செய் என்று பகவான் கூறுகின்றார். அதற்கு பிறகு என்னுடைய இந்த உபதேசத்தை பின்பற்றுபவர்கள் நல்ல வழிக்கு வருகிறார்கள், இதை பின்பற்றாதவர்கள் சம்சாரத்திலிருந்து உழன்று விடுகின்றார்கள் என்றெல்லாம் கூறி, மரண தருவாயிலும் தன்னுடைய கடமையே சிறந்தது, தன்னுடைய கடமைக்காக மரணம் அடைவதே மேல் என்று பகவான் கர்மயோகத்தை ஒருவாறு முடித்து விடுகின்றார். அவ்விதம் முடித்தவுடன் அர்ஜுனன் ஒரு கேள்வியுடன் வருகின்றான். இனி 3வது அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதற்கு பகவான் பதில் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்க இருக்கின்றார். அர்ஜுனனுடைய கேள்வி என்னவென்றால், 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வியை கேட்கின்றான். அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதக. மிக அழகான கேள்வி, கஷ்டமான கேள்வியும் கூட. என்ன கேள்வியை அர்ஜுனன் கேட்கின்றான்? எந்த மனிதனும் பாபம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. இப்போ நமக்கு யாராவதுக்கு பாவத்தை சம்பாரிச்சுக்கலான்னு ஆசை வருமா? யாராவதுக்கு துக்கத்தை சம்பாரிச்சுக்கலாங்கிற ஆசை வருமா? யாராவதுக்கு வறுமையை தேடிக்கொள்ளலாம்ங்கிற ஆசை வருமா? யாராவது இகழை தேடிக்கொள்ளலாம் என்கின்ற ஆசை வருமா? கண்டிப்பாக யாருக்குமே வராது. ஆகவே எந்த ஒரு மனிதனும் பாபத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. இருந்தாலும் ஏன் பாபம் செய்கின்றான்? இப்போ எந்த மனிதனுக்குமே பாபம் செய்யணுங்கிற ஆசை கிடையாது. இப்போ எந்த மனிதரிடம் வேண்டாலும் செல்லுங்கள். ஒரு திருடனிடம் சென்று உனக்கு பாபம் சேர்த்திக்கணும்னு ஆசை இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு பாபம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியலனா சரின்னு சொல்லுவான். பாபம்ங்கிறதுக்கு துக்கம்னு சொல்லணும். உனக்கு துக்கத்தை சேர்த்திக்கணுங்கிற ஆசை இருக்கா, துக்கப்படணும் துயரப்படணுங்கிற ஆசை இருக்கான்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? இல்லை, துயரப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் திருடுறேன்னு சொல்லுவான். ஆகவே எந்த ஒரு மனிதனும் பாபத்தையோ துயரத்தையோ தேடிக்கொள்ள விருப்பமில்லை. இருந்தாலும் பலவந்தமாக அவன் பாபத்தை செய்கின்றான். அதகேன பிரயுக்தோயம். பிரயுக்தோயம் என்றால் எதில் தூண்டப்பட்டவனாக பாபம் சரதி, ஒரு மனிதன் பாப செயலில் ஈடுபடுகின்றான். இப்ப குடிகாரர்களிடம் சென்றால் எல்லாருமே என்ன சொல்வார்கள் தெரியுமா? எனக்கு குடிக்கணுங்கிற ஆசையே இல்லை, விருப்பம் இல்லாமல் செய்கின்றேன், என்னால் விட முடியவில்லை, இது பாபம் என்று எனக்கு தெரிகின்றது. ஏன்? யாருக்குமே தவறாக வாழ வேண்டும் என்று விருப்பம் இல்லை. அனிச்சன் நபி, அதைத்தான் சொல்கின்றான். அனிச்சன் என்றால் இச்சை கிடையாது, பாபத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. இருந்தாலும் மனிதன் ஏன் பாபத்தை செய்கின்றான்? அதுவும் பலாதிவ நியோஜிதக, ஏதோ தனக்குள் ஒன்று இருந்து தூண்டப்பட்டது போல் மனிதன் ஏன் பாபத்தை செய்கின்றான்? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. அர்ஜுனனுடைய கேள்வியினுடைய சாரம் 2 அம்சம் இருக்கு. யாருமே பாபத்தை செய்ய விரும்பவில்லை ஒன்று, அப்படி விரும்பாத பொழுதும் ஏன் பாபத்தை செய்கின்றான்? அதுவும் அவன் பலவந்தப்படுத்தப்பட்டவன் போல, கட்டாயப்படுத்தப்பட்டவன் போல ஏன் மனிதன் பாபங்களை செய்து வருகின்றான்? இது அர்ஜுனனுடைய கேள்வி. அதற்கு பகவான் பதில் சொல்கின்றார். பகவானுடைய பதிலை பார்த்தா பகவான் பதில் சொன்ன மாதிரி நமக்கு தெரியாது. சற்று விசாரம் செய்து பார்த்தால்தான் பகவானுடைய பதில் எவ்வளவு ஆழ்ந்தது என்று தெரியும்.
பகவானுடைய பதில் என்னவென்றால், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவக. ஒரு மனிதன் ஏன் பாபத்தை செய்கின்றான் என்றால், அவன் மனதில் இருக்கின்ற காமம் குரோதம். காமம் என்றால் ஆசை, குரோதம் என்றால் வெறுப்பு. ஆகவே விருப்பு வெறுப்பினால் தான் ஒரு மனிதன் பாபத்தை செய்கின்றான். அதோடு பகவான் இனியொரு சொல்லை சேர்த்தி கொள்கின்றார். இந்த விருப்பு வெறுப்பானது ரஜோகுண சமுத்பவம். ரஜோகுணத்திலிருந்து தோன்றிய விருப்பு வெறுப்பினால் மனிதன் பாபத்தை செய்கின்றான். பிறகு இனியொரு கருத்தை பகவான் சொல்றார். மகாஷனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். வைரின்னு சொன்னா பகைவன், எனிமி. இந்த உலகத்துல நமக்கு எத்தனையோ பகைவர்கள் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இவரெல்லாம் எனக்கு ஆகாதவர், இவரிடம் பேச மாட்டேன், அவர் என்னுடைய நண்பர், பகைவர்னு சொல்றோம். இங்க பகவான் சொல்றார், பகைவர்கள் வெளியே கிடையாது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆசையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வெறுப்பும் கோபமும் தான் உனக்கு பகை. மற்றவர்களெல்லாம் பகைவர்கள் அல்ல என்று பகவான் கூறுகின்றார். இதை உன்னுடைய பகைவனாக தெரிந்து கொள் என்று பகவான் ஆசையும் குரோதம், கோபமும் அல்லது வெறுப்புமே பாபம் செய்வதற்கு காரணம் என்று அறிமுகப்படுத்துகின்றார். இந்த கேள்வியை நம்ம படிச்சோன்னு சொன்னா, பகவானுடைய பதிலை கேட்கும் பொழுது பதில் பகவான் சொன்ன மாதிரி தெரியாது நமக்கு. அர்ஜுனன் என்ன சொல்லியிருக்கான்? அனிச்சன் அப்படின்னு சொல்லியிருக்கான். விருப்பம் இல்லாமலேயே ஒருவன் ஏன் பாபம் செய்கின்றான்? பகவான் என்ன சொல்றார் பதில்? அது விருப்பு. விருப்பு வெறுப்பு தான் பாபத்திற்கு காரணம். ஆகவே பகவான் எப்படி பதில் சொன்னார் என்றால், சற்று ஓரளவு சிந்தித்தால் தான் இதனுடைய பொருள் நமக்கு புரியும். ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் பாபத்தை செய்கின்றான். பாபத்தை அவன் செய்து செய்து அவனுடைய புத்தியானது தான் செய்வது பாபம் என்றே தெரியாத அளவுக்கு அவனுடைய புத்தியும் கெட்டுவிட்டது. ஆகவே அவனுடைய மனதில் ஒரு குற்ற உணர்வே இருக்காது. இப்படி செய்தால்தான் வாழ முடியும் என்று அறிவும் நிச்சயம் செய்துவிட்டது, அவனுடைய மனசும் நிச்சயம் செய்துவிட்டது. அவன் அவ்விதம் வாழ்கின்றான். அவனிடம் சென்று எந்த உபதேசத்தை சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. காரணம், அவன் அறிவுபூர்வமாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நிச்சயம் செய்து விட்டான். ஆனால் வேறு சில மனிதர்கள் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்து சில புண்ணிய வசத்தினால் அவர்களுடைய அறிவானது என்ன சொல்கின்றது? இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்று அறிவு வந்து விட்டது. ஆனால் அறிவு வந்தாலும் கூட அந்த அறிவை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகின்ற மனம் பக்குவம் அடையவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், இப்படி செய்ய வேண்டும்னு அறிவு முடிவு பண்ணும். அதை செய்யறது யாருன்னு சொன்னா மனசு தான். இப்போ ஒரு ரதத்து மேல உட்கார்ந்திருப்பவர் முடிவு செய்யலாம், நம்ம இந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லி. ஆனா அதற்கு துணை செய்ய வேண்டியது குதிரைகள். அந்த குதிரை துணை செய்தால்தான் அந்த குதிரை மேல் அமர்ந்திருப்பவன் அந்த திசையை நோக்கி செல்ல முடியும். அதே போல ஒரு உபனிஷத்துல சொல்லும், புத்தியை தேரோட்டியா சொல்லி, புத்தி ஒரு ரதத்தை ஓட்டுபவனாக இருந்தாலும் இந்திரியங்கள் என்ற குதிரை புத்தியினுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். மனம் என்கின்ற கடிவாளம் குதிரையினுடைய கடிவாளம் சாரதியினுடைய கையுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய அடிப்படையில் அறிவில் யாருக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்து கொண்டிருந்த போதிலும் மனமானது ஆசை வசப்பட்டிருந்தால் அந்த அறிவின்படி வாழ முடியாது. ஆகவே இங்கு பகவானுடைய பதில் என்னவென்றால், அறிவானது சாத்விகமாக மாறிவிட்டது, ஆனால் மனம் இன்னும் ரஜோகுணத்தில் இருக்கின்றது. அந்த ரஜோகுணத்தில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற ஆசையினாலும் கோபத்தினாலும் அதாவது வெறுப்பினாலும் அறிவுப்படி அவன் விரும்பவில்லை. நம்மளுடைய விருப்பே ரெண்டு இடத்துல வரும். அறிவு ஒன்ன விரும்பும், மனசு ஒன்ன விரும்பும். ஒரு சூழ்நிலையில அறிவு சொல்லும்,
நம்முடைய உடல்நிலைக்கு இந்த பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்கார், அறிவு கிளீனாக ரிப்போர்ட் பண்ணும். ஆனால் நாக்கு என்ன சொல்லும்? சாப்பிட்டு தான் பார்த்துடலாமே என்று நாக்கு சொல்லும். இது யார் சொல்றது? மனசு சொல்றது. இப்போ நமக்குள்ளேயே 2 பேர் இருக்கிறார்கள். அறிவுப்படி இப்படி செய்யன்னு சொல்ற ஒரு ஆள், மனசு சுகத்தை மட்டும் பார்த்து இப்படி செய்யலாம்னு சொல்பவன். இங்கு அர்ஜுனன் சொல்வது, அறிவுப்படி ஒருவன் விருப்பமில்லாமல் இருந்தாலும் அவன் ஏன் பாபம் செய்கின்றான் என்றால், பகவானுடைய பதில், அவனுடைய மனதில் இருக்கின்ற ஆசை. இப்ப மேலோட்டமா பார்த்தா என்ன சொல்றான் அர்ஜுனன்? விருப்பம் இல்லாமல் ஏன் பாவத்தை செய்கின்றான்? பகவானுடைய பதில், வெறுப்பினால் பாவத்தை செய்கின்றான். இப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்கின்றோம்? அர்ஜுனன் சொல்லும் பொழுது அவனுடைய அறிவு சொல்கின்றது இதை செய்யக்கூடாது என்று. பகவான் பதில் சொல்கின்றார், அறிவு சொல்கின்றது. காரணம், அவன் நல்ல அறிவை அடைந்துள்ளான். ஆனால் அந்த அறிவுப்படி வாழ வேண்டிய மனதை பக்குவப்படுத்தவில்லை. அந்த மனதில் இருக்கின்ற ஆசையும் மனதில் இருக்கின்ற வெறுப்பும் ஒருவனை பாபத்துக்குள் நுழைய வைக்கின்றது என்று சொல்லி ஒரு உதாரணமெல்லாம் சொல்றார் பகவான். எப்படியானது நெருப்பை புகையானது மூடியிருக்கின்றதோ, எப்படியானது கண்ணாடியின் மீது அழுக்கானது படிந்துள்ளதோ, எப்படியானது கர்ப்பமானது குழந்தையை மூடி வைத்திருக்கின்றதோ, அதுபோல ஞானத்தை இந்த ஆசையானது மூடியிருக்கின்றது. இந்த 3 உதாரணத்தையும் பகவான் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்திலேயே. தூமே நா விரியதே வன்னிகி யதா தர்போ. எப்படி நெருப்பானது நெருப்பை புகை மூடுகின்றதோ, இங்கு நெருப்புங்கிறது ஞானத்துக்கு உதாரணம், புகை என்பது ஆசை, காமக்ரோதம். அதே போல அழுக்கானது கண்ணாடியை மூடி வைக்கின்றதோ, அதுபோல அர்ஜுனா இந்த ஆசையானது ஒவ்வொரு மனிதனுடைய ஞானத்தை மறைத்து விடுகின்றது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை மறைக்கின்ற அந்த ஆசையை மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்று பகவான் சொல்கின்றார். பிறகு பகவான் இனியொரு இடத்தையும் சொல்றார். இப்போ ஒரு எதிரியை நம்ம வெல்லணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்? அந்த எதிரியினுடைய இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த எதிரி எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டாவே பாதி வெற்றி நமக்கு வந்துவிடும் என்று சொல்வார்கள். இந்த ஆசை நமக்கு எதிரின்னு பகவான் சொல்லிட்டார். வைரின்னு சொன்னா பகைவன் சொன்னார். இந்த பகைவன் இருக்கின்ற இடத்தை பகவான் நமக்கு காட்டுகின்றார். இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. இந்த ஆசைக்கு அதிஷ்டானம் என்னன்னு சொன்னா நம்முடைய ஐம்புலங்கள், இந்திரியங்கள், பிறகு மனம், நம்முடைய புத்தி, இவைகள்ல தான் ஆசையானது தங்கி இருக்கின்றது. ஏதைகி விமோகயத்யேஷக ஞானம் ஆவருத்திய தேகினம். ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் ஞானத்தை மறைத்து, இந்த ஆசையானது ஞானத்தை மறைத்து மோகத்திற்குள் ஒவ்வொரு ஜீவனையும் உண்டு செய்கின்றது. ஆகவே தஸ்மாத் இந்திரியாண்யாதௌ. ஆகவே இந்திரியங்களை முதலில் கட்டுப்படுத்தி இந்த ஐம்புலன்களையும் ஓரளவு ஒடுக்கி நீ என்ன செய்ய வேண்டும்? பாபத்திற்கு காரணமான இந்த ஆசையை நீ விட்டு ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த ஆசையானது இந்திரியம், மனம், புத்தி இவைகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஆத்மாவை மறைக்கின்றது என்று அப்படியே ஆத்ம தத்துவத்தையும் பகவான் சொல்றார். இறுதியாக இந்திரியத்தை காட்டிலும், மனதை காட்டிலும், புத்தியை காட்டிலும் மேலான உயர்ந்த இந்த ஆத்ம தத்துவத்தை ஆசையானது மறைத்துவிட்டு மனிதனை மோகத்திற்குள் உண்டு செய்கின்றது. ஆகவே கடைசியா பகவான் சொல்றார் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல, ஜகிஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வரி. ஜகின்னு சொன்னா கொன்றுவிடுன்னு சொல்ற. எதை கொன்றுவிடு? சத்ரு. சத்ரு என்றால் பகைவன். உன்னுடைய பகைவனை கொன்றுவிடு. யார் அந்த பகைவன்? காமரூபம், ஆசை என்ற பகைவனை நீ கொன்றுவிடு. பிறகு பகவான் ஏற்றுக்கொள்கின்றார். துராசதம்,
அது அவ்வளவு சுலபம் அல்ல. நாளை காலையில் 9 மணியிலிருந்து நான் ஆசையப்படுறதில்லைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது. அது அவ்வளவு சுலபம் அல்ல. மிக மிக கடினமான அந்த ஆசையை, அதுவே உன்னுடைய சத்ரு, உன்னுடைய பகைவன், அவனை கொன்றுவிடு என்று பகவான் முடிக்கின்றார். இப்போ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் கர்மயோகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா, கர்மயோகப்படி வாழ்ந்தால் இந்த ஆசையை நாம் கொல்ல வேண்டாம், நம்மிடமிருந்தே ஆசையானது சென்றுவிடும். இப்போ சில பேர் அப்படி வாழ்க்கையில பார்க்கலாம். சில தீய பழக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கும். அவர்கள் செய்கின்ற தியாக வாழ்க்கையினாலேயே அவர்கள் விடமாட்டார்கள். அந்த பழக்கம் அவர்களை விட்டு விட்டு சென்றுவிடும். ஒரு மாணவர் என்னிடம் சொன்னார், நான் புகைப்பிடித்து கொண்டே இருந்தேன், அதை என்னால் விட முடியல. கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வந்தேன், படித்தேன், என்னாச்சு, அந்த பழக்கம் என்னை விட்டு விட்டு சென்று விட்டது. அதை விடுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, அது என்னை விட்டு விட்டது என்று சொன்னார். ஆகவே கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தால் ஆசையை நாம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அந்த ஆசையானது நம்மை விட்டே மெதுவாக சென்றுவிடும். இவ்விதம் இந்த அத்தியாயமானது முடிவடைகின்றது. இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்னவென்று இப்பொழுது சுருக்கமாக பார்த்து விடுவோம். இந்த 3வது அத்தியாயம் கர்மயோகம் என்ற தலைப்பு. கர்மம் என்றால் வாழ்க்கையில் செய்கின்ற செயல்கள், யோகம் என்றால் அதையே சாதனமாக பயன்படுத்துதல். இங்கு முதல் அர்ஜுனனுடைய கேள்வியில் தோன்றியது, கர்மத்தை விட ஞானம் உயர்ந்தது என்றால் என்னை ஏன் கர்மம் செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டான். பகவான் சொன்னார், இந்த கர்மம் செய்துதான் கர்மத்தை தியாகம் செய்ய முடியும். ஆகவே கர்மம் செய்யாமல் ஒருவன் ஞான யோகத்திற்கு வர முடியாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் கடமையை செய்ய வேண்டும்னு சொன்னார். பிறகு கர்மயோகம் என்ற அடிப்படையில் 3 கருத்துக்களை பார்த்தோம். நம்முடைய கடமைகளில் எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும். பிறகு போகத்தை அனுபவிக்கின்ற எண்ணம் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் பணத்தை சம்பாதிக்கலாம், போகத்தை அனுபவிக்கலாம், ஆனால் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வதான முக்கியமான கருத்து, எந்த ஒரு பலனை அனுபவித்தாலும் அதற்கான உழைப்பை கொடுத்துதான் அனுபவிக்க வேண்டுமே தவிர இனாமாக உழைப்பு இல்லாமல் எதையுமே நாம் அனுபவிக்க கூடாது. அதற்கு பிறகு உனக்கு மன தூய்மை இருந்தாலும் உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு நீ கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும் என்று கூறி, இறுதியில் ஆசையை விட்டொழிக்க வேண்டும் என்று கூறி 3வது அத்தியாயத்தை பகவான் முடித்தார். இனி 4வது அத்தியாயத்தை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.